கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். வேறு நோக்கம் கிடையாது. we don't have any other purpose. ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவர் நம்மோடு பேசணும், அவரை ஆராதிக்கணும், அவரை புகழணும், அவரை பாடணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கணும். ஆண்டவர்கிட்ட உள்ளத்தில் சொல்லுங்கள், நான் நம்முடைய பிரசன்னத்தில் மூழ்கணும். இயேசுவே, இரத்தத்தினால் என்னை கழுவுங்க. ஹல்லேலூயா. உன்னை மறந்துடாதீங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ அந்த பாவத்தை விட்டு விலகணும். நீங்கள் விலகாமல் வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்டு போதில் அர்த்தமே கிடையாது. ஃபர்கிவ்னஸ் வித்தவுட் ரிப்பன்டன்ஸ் there is no use at all. இப்போ பல இடங்களிலே, பல கூட்டங்களிலே வெறும் ஃபர்கிவ்னஸை மட்டும் பேசுவாங்க, ரிப்பன்டன்ஸை சொல்கிறதே கிடையாது. அதில் எந்த ஒரு காரியத்துக்காவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும், அந்த பாவத்தை விடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. ஆமாம், எந்த ஒரு காரியத்துக்காக நீ மன்னிப்பு கேட்டாலும் அதை விடணும். ஃபர்கிவ்னஸ் வித்தவுட் ரிப்பன்டன்ஸ் there is no use at all. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே என்னை கழுவும்னு சொல்லுங்க. ஃபீல் ஃப்ரீ. ஆண்டவர்கிட்ட தான் பேசுகிறீங்க, ஆண்டவர்கிட்ட தான் பேசுகிறீங்க. நீர் என்னை காண்கிற தேவன். அவர் உங்கள் ஆத்மாவின் நிலைமை அறிந்திருக்கிறார், உங்கள் பரிசுத்தத்தின் நிலையை அறிந்திருக்கிறார், உங்கள் உடம்பு நிலையை அறிந்திருக்கிறார், உங்கள் பொருளாதார நிலையை அறிந்திருக்கிறார். God knows everything about you. உங்களை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை முறை கர்த்தர் நம்மை நடத்தினது, எத்தனை முறை நம்முடைய கண்ணீரை அவருடைய கரங்களினால் துடைத்தது. அவருடைய அன்பின் கரங்களை இதுவரை எவ்வளவோ முறை நாம் பார்த்திருக்கிறோம். தூக்கி சுமந்த நேரங்கள், கண்ணீரை துடைத்த நேரங்கள், தேவைகளை சந்தித்த நேரங்கள், வார்த்தை கொடுத்த நேரங்கள், பலப்படுத்தின நேரங்கள், எவ்வளவு 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 எவ்வளவு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு எனக்கு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி. ஆமென். விசுவாசத்தோடு வெற்றி உண்டு. ஜெபம் கேட்கப்படும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்துல, பிசினஸ்ல வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி. தோல்வியே இல்லை,
உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரே முறை கரங்களை தட்டி எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. நான் இன்றைக்கு இந்த எல்லைக்குள் இருப்பதினால், இந்த ஆராதனை எல்லைக்குள் நான் இருப்பதினால் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்ப்புகளை மாற்றி எழுத போகிறீரப்பா, தீர்ப்புகளை மாற்றி எழுத போகிறீரப்பா, தீர்ப்புகளை மாற்றி எழுத போகிறீரப்பா. பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட போகிறதப்பா. பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே பலனாய் மாற போகிறதப்பா. தரித்திரம் எல்லாம் ஆண்டவரே ஐஸ்வர்யமாய் மாற போகிறதப்பா. அந்தகாரங்கள் எல்லாம் சூரிய வெளிச்சம் போல மாற போகிறதப்பா. வெற்றி உண்டு, 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 நிச்சயம் வெற்றி உண்டு. நல்ல அருமையான இந்த சேஃப்டி ஜோனலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, பாதுகாப்பு வளையத்திற்குள்ள இருக்கிறீங்க. அக்கினி மதில் போல இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ளவருடைய அந்த வளையத்திற்குள் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் கரங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் கரங்களாக மாற்றுகிறார். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறப்பார். சங்கீதக்காரன் சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழியும். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான பாதுகாப்பான எல்லைக்குள்ளே என்னையும் என் குடும்பத்தையும் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் உள்ளத்துக்குள்ளே ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் கேட்போம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு நீதிமான்களுடைய துன்பங்கள், the troubles of the righteous. இருக்கிற அநேகர் துன்பத்திலே வாழ்கிறவர்கள் உண்டு. இந்த துன்பத்தை மறைப்பதற்கு வெளியரங்கமாக பல காரியங்களை செய்வோம், துன்பத்தை மறப்பதற்கு சில காரியங்களை செய்வோம். அது இயல்பாக நடப்பது உண்மைதான். ஆனால் வாழ்விலே துன்பம் என்பது அது உண்மை. troubles are real. நீங்கள் எவ்வளவுதான் அதை மாற்றவோ மறுக்கவோ மறைக்கவோ முயற்சி செய்தாலும் அது அங்கு அப்படியே தான் இருக்கிறது. துன்பங்கள் மறைக்கப்படலாம், மறுக்கப்படலாம், ஆனால் அது அங்கேயே தான் இருக்கிறது. troubles are there. You may try to hide it. அதை நீங்கள் மறைக்க பார்க்கலாம், ஆனால் துன்பங்கள் அங்குதான் இருக்கிறது. இன்றைக்கு துன்பங்களை பற்றி ஆண்டவர் உங்களோடு பேச எனக்கு உதவி செய்தார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். All those who live godly life will have troubles. பக்தியாயிருக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் துன்பம் வருமா? மறந்துடாதீங்க. எப்படி பக்தியாக இருக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரோடு நெருக்கமாக வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன வருமா? துன்பம் வருமா? கவனித்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள். துன்பப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுக்கும்படி கொடுத்திருக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சம்னு போடல,
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் 1-2 போடல. எப்படி போட்டிருக்குது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா. இதானா வந்ததுக்கு லாபம்? இயேசுகிட்ட வந்ததுக்கு இதானா லாபம் அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு இதனால் வர நன்மைகளை சொல்ல போகிறேன். அந்த துன்பங்களை எப்படி சந்திக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன். I am going to tell you the blessings of the troubles. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்களினால் வருகிற நன்மைகளை சொல்லுவேன். அதை தொடர்ந்து இந்த துன்பங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும், how to face the troubles என்று சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுரு 1:6 வாசிக்கிறோம். துன்பப்பட வேண்டியது அவசியமா. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. முறுமுறுக்காதீங்க, துன்பங்களை கண்டு பயப்படாதீங்க. இப்போ 3 வசனம் இதுவரையிலும் கொடுத்துட்டேன். நீதிமானுக்கு துன்பங்கள் வரும்னு தான் பைபிளில் போட்டிருக்குது. நான் ஜெபிக்கிறேனே, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாக தானே வாழ்கிறேன், எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்? நீதிமானுக்கு துன்பங்கள் வரும்னு தான் பைபிளில் போட்டிருக்குது. சங்கீதம் 34:19 ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்புறம் 2 தீமோத்தேயுல என்ன படிச்சீங்க? 3:12 தேவ பக்தியாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 1 பேதுருல என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் துன்பப்பட வேண்டியது, இது என்ன பெரிய கொடுமை, இட் இஸ் நெசசரி. It is necessary that you should have troubles. உங்களுக்கு துன்பங்கள் வரணுமா? துன்பங்கள் வரணுமா? மரம் காற்று அடித்து இப்படி இப்படி ஆடும், இப்படி இப்படி ஆடும். அப்படி காற்று அடித்து மரம் ஆட ஆட அந்த மரத்தினுடைய வேர் கீழே இன்னும் உள்ள போகும். வேர் உள்ள போக போக கீழே இருந்து எங்க போயாவது தண்ணியும் சத்து, அதுக்கு வேண்டிய எல்லா சக்தியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மரத்துக்கு கொடுக்கும். அப்போ காற்று அடித்து இந்த மரம் இப்படி அப்படி என்ன பண்ணணும்? சாயணும். மறந்துடாதீங்க. பருவமழை பெய்தான், பருவமழை. இந்த பருவமழை எப்படி தெரியுமா வருது? ஒரு புயல் காற்று கடலில் உருவாகி அந்த காற்று தான் அந்த மழையை கொண்டு வந்து தேசத்தில் கொட்டுது. அப்போ உங்க லைஃப்ல என்ன காற்று வீசணும் சொல்லுங்க? ஆமா, உருவாகணும், கடல்ல உருவாகணும். அங்க இருந்து தண்ணி அள்ளிட்டு வந்து உங்க மேல கொட்டணும். அப்போ இன்னிலிருந்து உங்க பாடுகளுக்காக துன்பங்களுக்காக வருத்தப்படுறதை நிப்பாட்டிங்க. சரிதானா? அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஒரு உண்மை விசுவாசி, ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை எவ்வளவு துன்பம் வந்தாலும் முறுமுறுக்கவே மாட்டார். I tell you the fact. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. A real child of God will never murmur over his troubles. தனக்கு வருகிற பாடுகளை பற்றி ஒரு நாள் முறுமுறுக்க மாட்டார். அவருக்கு தெரியும், காற்று அடிச்சா இந்த மரம் நல்லா அசையும், ஆடும். வாடியே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசன்கள் வீச என் தோட்டத்தில் வந்து வீசு. அது என்ன? வாடையே எழும்பு. வடகாற்று வரணுமா? வடகாற்று வரணுமா? தென்றலே வீசு. அது வந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? கிளைகள்லாம் முறியும், நல்ல வாசனை உண்டாகும். நல்ல இந்த தோட்டத்தில் இருக்கிற மலர்கள், தோட்டத்தில் உள்ள கனிகள், இந்த வாசனை கிளம்பி அந்த வாசனை வெளியே கொண்டு போகும். மரக்கிளைகள் ஒடிந்து அங்கே நீர் கசிந்து அங்கே என்ன தெரியுமா உண்டாகும்? அங்கே ஒட்டுவாங்க இல்லையா, பசை, ரப்பர், அதெல்லாம் உண்டாகும். காற்று அடிக்கலைன்னா இதெல்லாம் வரப்போறது கிடையாது. நற்கந்தம் வராது, மழை வராது. நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வாசனை வராது. உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வாசனை வரணுமா?
நற்கந்தம் வீசணுமா, மழை வரணுமா, அப்படின்னா என்ன அடிக்கணும்? காற்று அடிக்கணும். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வந்து நீங்களும் சொல்லுவீங்களா? பாஸ்டர் ஏற்கனவே வாடை காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, ஏற்கனவே தென்மேற்கு காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, திரும்பவும் சொல்லணுமா? சொல்லுங்க, பயப்படாத சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? வாய் திறந்து சொல்லுங்க போல என்னோட சேர்ந்து. எழும்பு தென்றலே, உங்ககிட்ட கூப்பிடுங்க, வா, கந்த பிசுங்கள் வடிய என் தோட்டத்தில் வந்து வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தம்முடைய அருமையான கனிகளை புசிப்பாராக. உன் தோட்டத்தில் கனி இருக்குது, வாசனை இருக்குதுன்னு இயேசுக்கு போகணுமா அந்த காத்து வாசனை? அவர் ஓடி வருவாராம், என் மகனுடைய தோட்டத்தில் வாசனை வருது அப்படின்னு சொல்லுவாராம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இயேசு தம்முடைய அடியார்களை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. You shall have troubles in this world. You shall have troubles in this world. சரீரத்தில் வர துன்பமா இருக்கலாம், உறவுகளில் வர துன்பமா இருக்கலாம், ஊழியத்தில் வர துன்பமா இருக்கலாம், பொருளாதாரத்தில் வர துன்பமா இருக்கலாம், அலுவலகத்தில் வர துன்பமா இருக்கலாம், வியாபாரத்தில் வர துன்பமா இருக்கலாம், பிசாசினால வர துன்பமா இருக்கலாம், சத்துருக்களால் வர துன்பமா இருக்கலாம். எந்த விதத்திலாவது உங்க வாழ்க்கையில துன்பங்கள் வரும். ஆனா அந்த துன்பங்களை பற்றி கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில துன்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே தான் கையை தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள துன்பம் இருக்கும், அது வெளியே சிலர் காட்டிக்க மாட்டாங்க. சிலருடைய உபத்திரவத்தை பார்த்து கண்டுக்க மாட்டாங்க. ஆமா, அவங்க கிடக்கிற அவனுக்கு இதே பொழப்பு, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான், வேற வேலை என்ன இருக்குது, எந்நேரமும் நோயின்னு இருப்பான், எந்நேரமும் அது வலிக்குது இது வலிக்குது, இவனுக்கு இதே தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசு அப்படி சொல்ல மாட்டார். சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்றாரு, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும். என்னென்ன போட்டது பார்த்தீங்களா? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? மனிதர்கள் அற்பமா நினைப்பாங்க. ஆமா, அவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க, அற்பமா நினைப்பாங்க. நீ படுற பாடுகளை பார்த்துட்டு சார் என்ன சொல்லுவாங்க? அந்த ஆள் அப்படிதான்யா, அந்த சிஸ்டர் என் நேரம் அப்படிதான், அந்த வீடே அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இயேசு அப்படி சொல்ல மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? அற்பமா என்ன பண்ண மாட்டார். அப்புறம் அருவருக்கவும் மாட்டாராம். அப்புறம் முகத்தையும் மறைக்க மாட்டாராம். சிலர் உங்க உபத்திரவத்தை பார்க்க மாட்டாங்க, சிலர் உங்க உபத்திரவத்தை கண்டுக்க மாட்டாங்க. அட அவனை போய் பார்த்தா பிரச்சனை ஏதாவது கேட்பான்டா அப்படின்னு உங்களை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. உபத்திரவப்படுவடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகிற நேரத்திலே என்ன பண்ணுவாராம்? கேட்பாராம். யார் கேட்டாங்களோ கேட்கலையோ, ஆண்டவர் உங்கள் உபத்திரவத்தில் நீங்கள் கூப்பிடும்போது கேட்பார். God is there. Life is tough, but God is faithful. சொல்லுங்க, லைஃப் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா தேவன் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன்.
உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். சொல்லுங்க. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1 பேதுருல என்ன படிச்சீங்க? எல்லாம் கவனமா கேட்டுங்க. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்பட வேண்டியது ஆமா, இட் இஸ் நெசசரி. எல்லாரும் கவனிச்சுக்கிட்டீங்களா? இனிமே பாடுகளை பற்றி என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாட்டீங்களே, முறுமுறுக்க கூடாது, புலம்ப கூடாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பார்த்துக்கலாம். இயேசு பார்த்துக்குவார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Though I walk through the valley of death, I will have no fear, but because you are with me. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Why? Because தேவரீர் சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Thy rod and thy staff they shall comfort me. அவைகள் என்னை தேற்றும், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட. ஓகே, we will move on. என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சீக்கிரமா பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 11ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பலி தாங்கல, கஷ்டம் தாங்கல, நெருக்கடி தாங்கல, பிரச்சனை தாங்கல, எவ்வளவுதான் கடன் வாங்கிறது தெரியல, எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பேன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள சொல்ல முடியாத துயரம். ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களா? நீங்க சொல்லுங்க, நான் ஒரு பாக்கியவான். யாரெல்லாம் துயரப்படுறீங்களே சொல்லுங்க, நான் ஒரு பாக்கியவான், நான் ஒரு பாக்கியவான். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். மத்தேயு 5:10 சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? யோபின் புஸ்தகத்தில் என்ன கத்துக்கிறீங்க? எத்தனையோ தடவை படிச்சிருப்பீங்களே யோபின் புஸ்தகத்தில். அவன் என்ன தப்பு செஞ்சான்? ரொம்ப எக்ஸலண்டான ஆளு, உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனும், அவனை போல ஒருத்தனும் கிடையாதான். அவனுக்கு வந்துச்சு பாருங்க பிரச்சனை, அவனுக்கு வந்துச்சு பாருங்க பிரச்சனை. ஒண்ணு மேல ஒண்ணு ஒரே நாள்ல வருமா? அடே அப்பா, ஆல் ஆஃப் a sudden, திடீரென்று சொல்ல யாராவது தீர்க்கதரிசனமா சொல்லல. இப்பெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. பாஸ்டர் கிட்ட போய் ஜெபிச்சுக்கிறாங்க. என்கிட்ட கூட கேட்குறேன், ஏதோ சொல்றாரு ஆண்டவர். யோபுக்கு பிரச்சனை வந்துச்சு, யாராவது யோபுக்கு சொன்னாங்களா? முன்கூட்டி போய் இது மாதிரி வரப்போகுது உனக்கு அப்படின்னு சொன்னாங்களா? நோபடி டோல்ட் ஹிம். யாருமே சொல்லல. யோசேப்புக்கு பிரச்சனை வந்துச்சு, யோசேப்புக்கு யாராவது தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா? யாரும் சொல்லல. லிசன் மீ கேர்ஃபுல்லி. இப்ப இருக்கிற உலகத்தில் எவ்வளவு பேர் தரிசனங்களை தேடிட்டு ஓடுறாங்க. கர்த்தர் என்னோடு பேசுவாரா? முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஏதாவது சொல்லுவாரா? எனக்கு ஏதோ பேசுவாரா? என்ன பேரை சொல்லி கூப்பிடுவாரா? யோபுக்கு அப்படி யாரும் சொல்லல, யோசேப்புக்கு யாரும் அப்படி சொல்லல. Nobody told them that such a things are going to happen in their life.
Nobody told them. They never had any revelation concerning their troubles. அவங்க பிரச்சனைகளை பற்றி ஒரு வெளிப்பாடும் கிடைக்கல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, யோபு ஒரு யதார்த்தமான ஆளு, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்குதான் சொல்லுவாங்க the troubles of the innocent, the troubles of the innocent. யதார்த்தமான மக்கள், பேதைகள், அவங்களுக்கு வர பாடுகள். உங்களுக்கு எத்தனை பேர் அப்படிதான் இருக்கிறீங்க? நான் யதார்த்தமாக இருக்கிறேனே, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லி ஜெபிக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறது தப்புன்னாக்குது. ஆண்டவரே, மக்கள் வருவாங்க, உங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க, உங்களோடு பேச வருவாங்க, உங்கள் சத்தம் கேட்க வருவாங்க, யதார்த்தமாக வருவாங்க, சூதுவாது இல்லாத வருவாங்க, இயேசுவேன்னு வருவாங்க, இயேசுவேன்னு வருவாங்க. There are some people who come to the church simply to see Jesus. இயேசுவை பார்க்கணும், அவர் என்னோடு பேசணும். அவர் சத்தம் கேட்கணும். யதார்த்தமா வருவாங்க. ஆண்டவரே, நீ கூட சொல்லலாம், நான் சூதுவாதி இல்லாமல் இருக்கிறேனே, நான் யதார்த்தமா இயேசுவை பின்பற்றுறேனே, இயேசுவேன்னு கிடக்கிறேனே, நான் இயேசுவேன்னு நம்பி வாழ்றேனே, எனக்கு இந்த பிரச்சனையா, எனக்கு இந்த கஷ்டமா, எனக்கு இந்த வியாதியா என்று கேட்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் நிமித்தம், மத்தேயு 5:11, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who mourn. அழுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு சொன்னார், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். எனவே யாரெல்லாம் துன்பப்படுறீங்களோ கொஞ்சம் உங்களை பலப்படுத்திங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க யாரா? பாக்கியவானா சொல்லுங்க. யாரெல்லாம் துன்பப்படுறீங்களோ சொல்லுங்க, நான் ஒரு பாக்கியசாலி, நான் ஒரு பாக்கியசாலி. அல்லேலூயா. வருத்தத்தோடு சொல்ற மாதிரி தெரியுது, வருத்தத்தோடு சொல்ற மாதிரி தெரியுது. ரிச்சர்ட் உம்ரான் சிறைச்சாலையிலே 14 வருடங்கள் இருந்தார். 14 years. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 14 வருடம் கண்ணாடியை பார்க்கவே இல்லை. நம்மளால் ஒரு நாளைக்கு 10 தடவை கண்ணாடியை பார்க்குறான். சில நாள் பையிலே கண்ணாடி வச்சிருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறாங்க, அப்பப்போ எடுத்து தொடச்சிக்குவாங்க. ஒரு நாளைக்கு 4-5 தடவை கண்ணாடி எடுத்து பார்த்து அப்படி எப்படி இங்கே தடவுறது, அங்கே கண்ணில் போட்டுக்கிறது. ஒரு அதிகாரியை பார்க்க போயிருந்தேன் சென்னையில். மோர் தேன் ஏ செக்ரட்டரி. செக்ரட்டரினா உங்களுக்கு தெரியும், இங்கே சங்கத்துக்கு செக்ரட்டரி இல்லை, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. அவருக்கு மேலே மந்திரி தான், சீஃப் செக்ரட்டரிக்கு மேலே அவரை பார்க்க போயிருந்தேன். நாங்கள் போய் உட்காந்துருக்குறோம். அவர் சூட்கேஸ் திறந்து கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் தலைவாரிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க எப்போதும் ட்ரிம்மாக இருக்க விரும்புகிறாங்க. நத்திங் ராங் இன் தட். ஐ டோன்ட் சே தட்ஸ் ராங். கண்ணாடி எப்பப்போ பார்த்துக்கிறாங்க. ரிச்சர்ட் உம்ரான் 14 வருடங்கள் கண்ணாடியை பார்க்கவே இல்லை. அவர் முகம் எப்படின்னே மறந்துட்டாரு, அவருடைய ரூபம் எப்படின்னே தெரியாது, தலையே வாரலை. ஆனால் ஒரு நாள் படுத்திருக்கும் போது ஒரு மைண்டில் ஞாபகம் வருது. எந்த வசனம்? மத்தேயு 5:11 ஞாபகம் வருது. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்ல, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்ன உடனே இவர் சந்தோஷப்பட ட்ரை பண்ணுறாரு. ஏன்? என்ன சொல்லுது வசனம்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்கள் தான் சந்தோஷப்படாமல் இருக்கிறீங்க, சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அவர் கொஞ்ச நேரம் சிரிச்சாரு, களி கூறுங்கள்னு போட்டுக்குதே, எழுந்துச்சு நின்னாரு, கொஞ்சம் டான்ஸ் போட்டாரு. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த சிஐடி அதிகாரி அவன் கண்ணாடி, சின்ன கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ரிச்சர்ட் உம்ரான் எழுந்திருச்சு நின்று மெதுவாக டான்ஸ் போடுறாரு. ஜீசஸ் ஐ லவ் யூ, ஜீசஸ் ஐ லவ் யூன்னாரு. நீங்கள் 6 நேரத்தில் கையை தட்டுன்னா தட்ட மாட்டேன்றீங்க, கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் போடணும், கொஞ்சம் உடம்பெல்லாம் ஆட்டுக்குன்னு ஆட மாட்டேன்றீங்க, சாரதாஸில் செஞ்சு வச்ச சிலையாட்டு நிற்கிறேன்றீங்க. 14 வருடம் ஜெயிலில் இருந்தவர், குதிகால் நரம்பு வெட்டி எடுக்கப்பட்டவர், உடம்புல விலா எலும்பு பிடுங்கப்பட்டவர்,
10-11 இடங்கள்ல இரும்பு கம்பி நெருப்பில் போட்டு எடுத்து துவாரம் விட்டு அந்த துவாரம் அப்படியே இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா வியாதி, பிளட் கேன்சர், பிரெயின் கேன்சர், போன் கேன்சர், டியூபர்குலோசிஸ், எல்லா வியாதியும் வந்துச்சு. அவர் சொல்றாரு, I got all the sickness of the world. உலகத்தில் உள்ள எல்லா நோயும் எனக்கு வந்தது. பட் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஸ்டில் I am happy. அவரை பார்க்க போயிருந்தேன் பெரியார் திடல்ல, அவர் பிரசங்கம் வச்சாரு. நான் நினைச்சேன் வீல் சேர்ல கூட்டிட்டு வருவாங்க, யாராவது கைத்தாங்களா கூட்டிட்டு வருவாங்க, வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடந்து வருவார் நினைச்சேன். கம்பீரமா நடந்து வந்தாரு. எனக்கா ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். 14 வருஷம் ஜெயிலில் கடந்தவர், குதிகால் நரம்பு வெட்டி எடுக்கப்பட்டவர், விலா எலும்பெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டாங்க. 11 துவாரம் உடம்புல இரும்பு கம்பி போட்டு எடுத்தது. உலகத்தில் உள்ள எல்லா வியாதியும் வந்த நபர் 95 வயசுல அப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கம்பீரமா நடந்து வந்து அந்த மைக்ரோஃபோன் நின்று எடுத்த எடுப்பிலே he cracked a joke. எடுத்த எடுப்பிலே ஜோக் அடிச்சு எல்லாரும் சிரிக்க வச்சாரு. எவ்வளவு ஆச்சரியம் தெரியுங்களா? நீங்களும் நானும் இந்த பாடுகள் நேரத்தில் ஆண்டவர் சந்தோஷப்பட சொல்றாரு. பி ஹாப்பி. ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya.